தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரமும் 500 யூனிட் வரை மானிய விலை மின்சாரமும் வழங்கப்படுகிறது. இது அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள லிப்ட், மோட்டார் பம்ப் போன்றவற்றை உள்ளடக்கிய பொது சேவை பிரிவுக்கும் பொருந்தும். 2022 செப்டம்பர் 10 முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதில் பொது சேவை பிரிவுக்கு 1T என்ற புதிய கட்டண விகிதம் அமல்படுத்தப்பட்டது. அந்த பிரிவுக்கு யூனிட்டுக்கு 8 ரூபாயும் மாதம் நிரந்தர கட்டணமாக கிலோ வாட்டுக்கு 100 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மின்வாரிய ஊழியர்கள் ஆய்வு செய்து மாநிலம் முழுவதும் 10 லட்சம் பொது சேவை மின் இணைப்புகளுக்கு புதிய கட்டண விகிதத்தை அமல்படுத்தினர். இந்த ஆண்டு ஜூலையில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதில் பொது சேவை பிரிவுக்கு யூனிட்டுக்கு 8 ரூபாய் 15 பைசாவாகவும் நிரந்தர கட்டணம் 102 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இதனால் வாடகைதாரர்கள் உட்பட பலரும் பாதிக்கப்பட்டனர். மின் கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தினர். கோரிக்கையை பரிசீலித்த அரசு 10 வீடுகள் அல்லது அதற்கு குறைவாகவும் 3 மாடிகள் அல்லது அதற்கு குறைவாகவும் லிப்ட் வசதி இல்லாத குடியிருப்புகளுக்கு பொது சேவை பிரிவுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 5 ரூபாய் 50 பைசாவாக குறைத்தது. இதற்கு 1E எனும் பெயரில் புதிய கட்டண விகிதம் ஏற்படுத்தப்பட்டது. இது நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. இதையடுத்து 1T பிரிவுக்கு மாற்றப்பட்ட மின் இணைப்புகளை ஆய்வு செய்து அரசு நிபந்தனைகளின் கீழ் வரும் குடியிருப்புகளை 1E மின் கட்டண விகிதத்துக்கு மாற்றும் பணி துவங்கியது. பணிகளை இம்மாதம் 31 முடிக்க மின்வாரியம் உத்தரவிட்டது. மின் கட்டண விகித மாற்றல் பணியில் ஊழியர்கள் அலட்சியம் காட்டி வருவதால் இன்னும் பல குடியிருப்புகளுக்கான மின் கட்டண விகிதம் மாறவில்லை என அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். இதனால் யூனிட்டுக்கு 5 ரூபாய் 50 பைசாவாக மின் கட்டணத்தை அரசு குறைத்த போதும் 8 ரூபாய் 15 பைசா செலுத்தும் நிலை தொடர்கிறது என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.